யாரு இங்க? அமைச்சர் அறிவழகா. மிச்சரே 1 கிலோ 100 ரூபாய், 2 கிலோ 200 ரூபாய். ஏய் ஏண்டா பண்ண பார்த்தா மிச்சரே வர மாட்டேங்குது. ஆமா சாமி. ஏ மணி அப்படியே சத்த குனி. ஓம்ப கொடுத்துறோம் புண்டைய மூட்டை உட்காரு. ஏய் ஊசியல அதப்பா. இங்க பா. போடா அப்ப குறுக்க ஜரிக்கு ஊசியே போட்டா இல்ல ஊசி போடுற டாக்டர் போட்டா எடுக்கணும். வாங்க. போய்ட்டு வாய வச்சிட்டு தான் கம்முனு இருக்கறடா. ஏன்டா? இல்ல அணில் அப்படிதான். அணில் எப்படி கடுமா? தன் வாயால கடுமா. ஆமா. டேய் ஐயா நாடி நாடு மகாநாடி. மகாநாடி. பேர் மூளை திருநாள் கூட தாய் திருநாடி. தாய் திருநாடி. நாடி நாட்டின் பெயர் என்ன? இந்த நாட்டுல தெரியாது. ஹாய் அதுக்கு தானே கொண்டு வந்திருக்கேன். என்னது? லிஸ்டே போட்டுருக்கேன். ஏண்டா வெத்தல பாக்கு வாங்க முதல்ல இருந்து நீயே தான போராடி சுத்துற. இருக்குங்க. எலவும் பாலின்னு தெரியும். இருந்தா லிஸ்ட் போட்டு வந்துக்கறல. அவனே போய் முள்ளு உட்காராதே காண. நானே கம்முனுக்கு உங்கடா கேன புண்டை. எனக்கு வலிக்குது. வாங்கி அடி வாங்குறோம் நானே கம்முனிக்கிறேன். முடிச்சிடுதுனா. என்ன இளவமலை வென்றால் சொந்தமான தாய் நாடு தலைநகர் மச்சமா நாடி. நான் படிச்சிருப்பேன் நானே. ஏன்னா நான் வந்து இங்கிலீஷ் மீடியத்துல தான் படிச்சிருக்கிறேன். ஒன்லி ஒன் இங்கிலீஷ். ஐ வாக் இங்கிலீஷ், டாக் இங்கிலீஷ், ஒன்லி ஒன் ஸ்பீக் இங்கிலீஷ். ஹிந்தி ரெண்டாவது. ஹிந்தி. ஆமா ஹிந்தி. இந்த மதிப்பிற்கு மரியாதைக்குரிய ஆமா நமது வேட்ட நாய் வெள்ள குதிரை விஞ்சா மருதன் சோழி பை சுக்குமாந்தாடி அலை விருது கொலை விருது ஆஹா 32 விருதுடன் பிறந்த நமது தூத கவுண்டர். ஆமாங்க. அவருடைய அதேதாங்க தூத கவுண்டர் நல்லம்மாள். ஆமா. அவருடைய மகனாகிய நமது ஐயாவாகிய சித்ரு ஐயா அவர்கள் இறந்த 1ஆம் ஆண்டு நினைவஞ்சலியின் காரணமாக அவருடைய மக்கமார்களும் கண்டிப்பா இன்னும் அவருடைய மனைவியாகப்பட்ட இங்க பாரு இதுமா கொட்டுவான். இல்ல பெற்றால் தான் பிள்ளை இல்லையா? கண்டிப்பா. ஒரு மகனை பெற்காவிட்டாலும் ஆமாங்க பெத்த தாய் போல் பாவிக்கக்கூடிய கண்டிப்பா நமது அம்மா. ஆமா அக்கா பேர் என்ன? வெள்ளையம்மா. வெள்ளையம்மா. ஆமா நமது வெள்ளையம்மா அவர்கள் இப்ப இருந்துல்ல. ஆமா நம்ம சின்ன பையன்ல இருந்து கண்டிப்பா நம்ம சின்ன முட்டியில அக்கா வியாபாரம் பண்ணிட்டு இருக்கும்போது வா வா என்று அன்போடு உபசரித்து கண்டிப்பா நம்மள பெத்த பிள்ளை போல் பாவிக்கக்கூடிய தெய்வம். கண்டிப்பா கண்டிப்பா. யாரு? யார்? வெள்ளையம்மாள். நம்ம அம்மா. ஆமாடா. நம்ம அம்மாவாகிய கண்டிப்பா வெள்ளை மம்மாள் அவருடைய குமரனாகிய ஆமாமா இனாம் சங்கர். ஆமா சங்கர சேகரா சங்கர் ஐயா அவருடைய காரணமாகவும் இன்னும் ஊர் பொதுமக்களும் இன்னும் அவருடைய மாமன் மைத்தனான் அக்கா தங்கை கொண்டவர் கொடுத்தவர் கண்டிப்பா அனைவற்று பேர் ஒற்றுமையா சேர்ந்து சித்ரு ஐயாவுக்காக 1ஆம் ஆண்டு நினைவேஞ்சலியின் காரணமாக ஆமா சாமி இங்க பாரு பெரியவங்க சொல்றாங்களா பேர் சொல்லும் பிள்ளை. கண்டிப்பா. அது எதனால வந்துச்சு? எதனால? இப்படி 10 பேர் கூத்து பார்த்துட்டு போகும்போது வழியில வரவங்க கேட்பாங்க கண்டிப்பா எங்கப்பா போனீங்க? எங்க போனீங்க? இப்படி சித்ருவுக்கு அங்க மகன் கூத்து விட்டான். கண்டிப்பா கண்டிப்பா அந்த கூத்த பார்க்க போனேன் கண்டிப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமாங்க அதுதான் பேர் சொல்லும் பிள்ளை. பிள்ளை. ஆமா ஆமாங்க. அதுக்காக சித்ரு ஐயாவுக்காக கண்டிப்பா இன்று நாடகத்தை அரங்கேற்ற செய்தவர் ஆமா நமது அம்மா வெள்ளம்மா அவர்களும் ஆமா ஆமா வெள்ளை அம்மா அவர்களும் கண்டிப்பா அவருடைய மகனாகிய சங்கர் அவர்களும் கண்டிப்பா இன்னும் அவருடைய மகளாகப்பட்டவர்களும் ஆமா இன்னும் அவருடைய தங்கை அனைவற்று பேருடைய குடும்பங்களும் கண்டிப்பா அதாவது சித்ரு ஐயா கண்டிப்பா டேய் ஐயா ஐயா அவர் நடந்தா நடக்குழுங்க அவர் நாளுக்கு ஒரு முத்துகிறோம்
காரணமாக இன்றைக்கு 1ஆம் ஆண்டு நினைவஞ்சலியாக நாடகத்தை அரங்கேற்ற செய்திருந்தாலும் இன்னும் ஒரே ஒரு வேடம் தவறாம நம்ம மாமே ஆமாடா மாமா பெருமாள் கவுண்டர் மிருதங்கத்திற்காகவும் குழால் வித்வான் நாதஸ்வர வித்வானுக்காகவும் அனைத்து வேடம் தவறாமல் பெருமாள் ஐயா அவர்களும் நமது ஐயர் ஐயா அவர்களும் நமக்காக வாரி வழங்கியுள்ளார். கண்டிப்பா எந்த முகமானால் தங்க முகமாகி என்றென்று சுகச்சியா வாழ வேண்டும். நன்றி, வணக்கம். பாரு, மகாபாரதத்துல ஒரு புண்ணியமான காவியம் இந்த கர்ணன் முத்தி மோட்சம் என்கிற நாடகத்தை விடியும் எப்பொழுதும் கண்ணுற்று பார்த்து காது கொடுத்து கேட்டார். நாம செய்த பாவ வினைகள் மூதாதி செய்த பாவ வினைகளா இருந்தாலும் தீர்ந்து கண்டிப்பா அந்த எல்லாம் உள்ள பகவானுடைய பாதத்துக்கு சேருவாங்களாம். ஆமா கண்டிப்பா. அதனால் 17ஆம் நாள் சண்டை கர்ணன் முத்தி மோட்சம். இந்த நாடகத்தில் யாரமட்டி வெளிவந்து விடினார் சீரிய சிங்கத்தை போல் சிறங்கொண்ட நாயத்தை போல் அஜித் வந்துகிற அறானானே அறானியே ஏ தாயன் ஆறாவா நான் யார் தெரியுமா? ராஜாதி ராஜன் ராஜ மார்த்தாண்டன் வேணாசாமி ஆயுதத்தை இருக்காதீங்க. ராஜ மார்த்தாண்டன் ராஜவுத்தின் கோலாகாலன் ராஜவுத்தின் ஓலுகாலன் இப்போ தெரியும் பாலாஜி மாமா இப்போ தெரியும் இப்போ கண்டுகிட்டோம். ராஜவத்தின் கோலாகாலன் ராஜவீர பரம்பரை பிறந்திருக்கார். ஆமா கொடுத்து கொடுத்து கையாழ்ச்சி வந்தாய். ஆமா ஆமா சொன்னாங்க. கொடுத்தா வாய் தானே சேவகம். என்ன கிஸ் அந்த இதுல கொடுத்து கொடுத்து கைகள் கரம் கரம் கொடுத்தவருக்கு கொடுத்து கொடுத்து கரங்கள் சிவந்தாய். என் பெயர் குடைமல்லால் கர்ணன். கண்ணாடி இருக்கிற மரியாதை புண்டி கட்டு கண்ணாடி கல்றான் ஓயால வாக்க கண்ணு எடுத்து மண் எடுத்து கண்ணுல போட்டுருவோம். என்ன அப்படியா அண்ணா அமிதாப் பச்சன் மாதிரி இருக்குதுன்னு சொல்றாங்க. கண்ணாடி எனக்கு வேண்டாம். ஒழுங்கு புண்டியா கண்ணியா தெரியல சாமி மக்கா தெரியுது பெருமை புண்டியா வேற போட்டுக்கிறேன். அப்படி வேணா சொல்லு. அந்த கண்ணாடி 150 ரூபாய் போட்டா என்ன அது தூரத்து பாரு சாமி அப்பேர்பட்டா அங்க வளா நாட்டான் வந்தவருக்கு இல்லங்க மாட்டான். கண்டிப்பா கண்டிப்பா. என் பெயர் அதிபல கர்ணா இருப்பினும் இந்த கர்ணனையும் பெத்தாலே எங்க அம்மா. நீயும் பெத்துக்கிறா பாரு உங்க அம்மா. அட டேய் யா
அம்மா இல்ல சாமி உங்களையும் பெத்தாங்களே நம்ம அம்மா. ஆமா. என்னை வாடா மகனே வருங்கால இளவரசனே என்று அதானேடா. என ராரி ராரி ராரா என்று உன்னை ராரிக்காரனுக்கு தான் பெத்தாலோ. பண்டு வில்லாரிக்காரனுக்கா 10 வில்லாரிக்காரனுக்கா? அப்படியே வீல் கணக்கு இருக்குது. என தூரி தூரி தூராரோ என்று உன்னை துலக்க பாய்க்காது பெத்திருப்பாளோ என்று. அப்ப நான் துலக்கம் போறணும். கல்யாணம் பண்ணி போட உஜாரா இருந்துக்கா. சொன்னது ஆபரேஷன். துலகம் பண்ணா குஞ்சு கல்யாணம் பண்ணி இருக்கணுமே. பிலித்தி பார். பிரிச்சு பாக்குறதா? என் தாயாராதை அம்மா தந்தையாராதை
ஏன்னா மொண்டி உன் கால் மொண்டியா போயிடுச்சுன்னு மசாலாக்கார கையை மொண்டியா போயிடுச்சுங்களா? ஒரே பாட்டுல என் பேர் கர்ணன் விட்டு போனோம் கேட்டாங்களா? அதெல்லாம் குதிக்கிறாங்க பாரு ரெண்டு பேரும். கையை ஒடிச்சுட்டாரு. ஆமா அதுலயே பாரு செங்கல் தான் போட்டோம் ஓடனேன். நீ டேய் என்ன பண்ணுவ? இந்த மதிப்பிற்கு மரியாதைக்குரிய என்ன நமது வெள்ளை மாமா அவருடைய மகனாகி மூத்த மகன் ராஜேந்திரன். ராஜேந்திர ஐயா அவர்களும் சங்கர் ஐயா அவர்களும் கண்டிப்பா ராமன் நாய் கண்டிப்பா அவர்களும் என்னமுமால் தங்கமுமாகி என்றென்று சுகச்சிவே வாழ வேண்டும். ஆமா டேய் என் தாய் என்னாச்சு? ஆயா குசு குசு விட்டீங்களா? என்ன சிரிச்சுட்டு இருக்கிறாங்க? சவுண்டா கூடாது, அதுதான் சொல்றது. தெரியும் எனக்கு, அங்க சவுண்ட் வரப்ப தெரியும். என் தாயார் பாத்து பாத்து ஹார்ட் அட்டாக் வந்து போயிருப்பாங்க. என் தாயார் ராதை. ராதை என் தந்தையார் அதிரதன் என்கிற ஆச்சாரியார். ஆச்சாரியார் நண்பா சாமி அதிரதன் என்கிற ஆச்சாரியாருக்கும் என் தாயார் ராதை அம்மையாருக்கும் கண்டிப்பா நான் ஒரே மகனாக பிறந்தேன். பிறந்தீங்க அப்படி ஒன்றி ஒருவனாக நான் பிறந்து நான் ஆயா கம்பெனியா குசு விட்டாலும் உங்களுக்கு வந்து அமைதியா விடணும்னு நான் தான். அது விட்ட குசு நேரம் போயிருக்கேன். எங்க காத்தோட காத்தா அரை மணி நேரம் பேசிட்டு இருக்கீங்க. இப்பதான் நான் எந்த நாட்டுக்கரசன்? எந்த நாட்டுக்காரசன்? என் நாடு ஆஹா அங்கதாசம். வாழ்ந்து புகழ் பெற்ற நம்ம செங்கோட்டை ஐயா அவர்கள் கண்டிப்பா நமக்காக வாரி வழங்கியுள்ளார். அவருடைய குடும்பத்திலும் நோய் நொடி இல்லாம சுகச்சிவே வாழ வேண்டும் ஆண்டவன் வேண்டுகிறோம். டேய் ரதையன் என்கிற ஆச்சாரியாருக்கும் ராதை அம்மைக்கு மகனாக பிறந்த நான் ஆளக்கூடிய நாடு எந்த நாடு? உலகம் 56 தேசம். கண்டிப்பா இந்த 56 தேசத்துக்கும் தலை தோங்கிய நகரம் என் நாடு அங்கதாசம். சரிங்க நண்பா ஐயா, அங்கு தேசத்தை ஆளக்கூடிய அதிபல கண்ணாய் இருப்பினோம். என்ன கேட்கிறாய்? என்னங்க கேக்குறது? சொல்லுங்க. என் தாய் ராதை. ஆமா. என் தந்தையார் ஆச்சாரி ரதையன் என்கிற ஆச்சாரி. ஆமா. உலகம் 56 தேசம். 56 தேசத்தில் தலை தோங்கி நகரம் நான் அங்கு தேசம் என்று சொன்னேன் அல்லவா? இங்க பாரு ஐயா, எப்படி கிடைச்சிச்சு? என் தந்தையார் ஒரு தேரை செலுத்தக்கூடிய தேர்ப்பாகன். இந்த தேர்ப்பாகனுக்கு நான் மகனாக பிறந்த நானு. நீங்கள் இந்த அங்கு தேசம் எனக்கு எப்படி கிடைத்தது? இதேதான் நீங்க சொன்னீங்களா? அதே தாங்க. ஆனா நீ கேட்க மாட்டேன். நான் கேட்க மாட்டானா? அப்புறம் 500 ரூபாய் புடிப்படும். 500 ரூபாய் புடிப்படா போய். சரி நான் பாப்ப ஆகணும் வரைக்கும் என் சம்பளம் போனா போயிட்டு போது கேள்வி கேட்க. கோமாளி நீ தேர் ஓட்டுற ஆளு. ஆமா. உன் கையில சாட்டை தானக்கணும். எப்படி உனக்கு அங்கு தேச நாடு வந்துச்சு? எப்படி வந்துச்சு? கையிலத்தான் ஈனச்சாதி தேர் ஓட்டி தேவடியா பையன் இல்லையா? நான் எப்படி ஒரு ஆச்சாரிக்கு மகனாக பிறந்து ஐயா கேட்டாயே ஒரு கேள்வி. என்ன வாயா உமானா கேட்டுப்பட்டேன். நாடு எப்படி வந்துன்னு தான் கேட்டேன். அதை நினைத்தால் என்ன ஆகுது? எரிமலை குமரதுமா ஒரு நாள் ஒரு தினத்திலே டில்லி அஸ்தாபுரத்திலே பாண்டவரும் கௌரவர்கள் என்ன செய்து கொண்டிருந்தார்? என்ன செஞ்சாங்க? செய்தார்
அடிப்படையிலே ஆமா கிருவர், கிருபாச்சாரியார், பிதாமகர், காங்கேயன், அது மட்டுமல்ல குருவாகிய துரோணாச்சாரியார், குரு பெரியோர்கள் அமர்ந்து இருந்தார் அந்த அரசபையிலே. அந்த அரசபையிலே நம் நாட்டில் இருக்கக்கூடிய நாட்டு மக்கள் எல்லாம் போனாங்க. ஓடும் பொழுது பார்த்தேன் நான். என்னடா ஒரு ஆச்சரியம், எப்படி நாளும் போறாங்க, நாளும் போற இடத்துல நாமளும் போய் பார்க்கலாம் அப்படின்னு போய் பார்க்கும் பொழுது அஸ்தாபுரத்தில் நடந்ததரா அவர்கள் அரங்கேற்ற மேடை. அந்த வெள்ள அரங்கேற்ற மேடையிலே பாண்டவரிலே தருமருக்கு நேரிலைவனாகிய மதங்கொண்ட பீமனும் கௌரவர் தலைவன் துரியோதனும் இருவரும் கெதாயுத பயிற்சி செய்தார். சரி, அப்படி கெத யுத்தம் செய்யும் பொழுது பார்த்தார் குருவாயூர் துரோணாச்சாரியார். கேளுங்க சபையோர்களே, பெரியவர்களே, ஆண்டவர்களே, சான்றோர்களே, தாய்மாதர்களே, துரியோதனும் பீமனும் விளையாடுவது விளையாட்டாக தெரியவில்லை. இதில் ஏதோ விபரீதம் தெரிகிறது. அதனால் நிறுத்தமையா உன் விளையாட்டை அப்படி என்று இருவர் அவரவர் சிவதானத்தில் அமர்ந்தார். துரியன் தம்பி 99 பேரும் வி கர்ணன் அதாவது முடிவு வரை அனைவற்றும் அவரவருடைய திறமைகளை காட்டினார். கண்டிப்பா ஒரு நாடு என்ன நடக்கும் அப்போ பார்த்தார் குருவாகிய துரோணாச்சாரியார். கேளுங்க சபையர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, ஆன்றோர்களே, சான்றோர்களே, இதுவரும் கௌரவர் விளையாடிய விளையாட்டை நீங்க கண்ணால் பார்த்தீர். இதற்கு மேல் வில்லுக்கோர் விஜயன் என் மாணாக்கனாகிய அர்ஜுனன் அப்படி என்று சொல்ல குருவே நம்மை புகழ்ந்தாரே என்று தான் என்கிற கர்வத்தினால் அர்ஜுனனாகப்பட்டவன் எடுத்தான் வர்ணாசிரம். சாமி இன்னுமா அந்த குஷு காத்து போகல கம்மனு தான் ஈராயா. அப்படி வர்ணாஸ்திரத்தை எடுக்கும் பொழுது பூ பொழிவது போலவும் மலர்கள் மலர்வது போலவும் பலவிதமான வண்ண காட்சிகள் தோன்றியது. இந்த அப்பாவி மக்களுக்கு என்னடா தெரியும்? என்ன தெரியும்? உலகிலே வில்லிலே தேர்ச்சி பெற்றவன் விஜயனே. அர்ஜுனா மாலி, அர்ஜுனா அப்படி என்று வீர கோச்சமிட்டார். வந்ததடா கோபம் எங்கிருந்தோ எனக்கு. கோபம் வந்திருக்குமே. நிறுத்தவையா உன் அரசவையை. வில்லிலே தேர்ச்சி பெற்றவன் விஜயனா. அர்ஜுனனுக்கு நிகர் அர்ஜுனனா. வல்லவனுக்கு வல்லவன் வையகத்தில் கோடான கோடி. தானே பெரியவன் என்று பேசிக் கொள்பவன் தருக்கனாகுவான். பைத்தியக்காரனோட மோசமான நிலைமைக்கு போவான். அர்ஜுனனுக்கு நிகர் அர்ஜுனா. கண்டிப்பா அர்ஜுனனை விட அந்த கண்ணன் வல்லமை பெற்றவன் இருக்கிறேன். பெரிய இடியாசனம் கூட கல்லு சாமி நாகாஸ்திரம் மாதிரி யாருன்னு கண்டுபிடிக்க. அப்படி இடியாஸ்திரத்தை எடுக்கும் பொழுது இடி இடியாஸ்திரத்தை எடுக்கும் பொழுது இடி இடிப்பது போலவும் மானம் இன்னுவது போலவும் பலார் 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 என்று ஒலித்தது. அப்படி ஒலிக்கும் பொழுது அர்ஜுனனை விட கர்ணா அப்படி என்று கர்ணனை வீர கோச்சமிட்டார். நண்பா, அந்த அரசபையில் ஏற்பட்டதடா எனக்கு ஒரு பெரிய பங்கம். நண்பா, கர்ணா, பாண்டவரும் கௌரவரும் விளையாடியது விளையாட்டு. போர் தர்மம் சத்திரியர் தர்மம். அவங்க 2 பேரும் சரியான சத்திரியனுங்க. அவங்க போர் தர்மையா விளையாடிக்கிட்டு இருக்காங்க. ஆமா, இடிகுலத்தோ நீனச்சாதி ஆத்திர வந்த அனாதிபடம் என்று என கேவலம் செய்த
பார்த்தான் மாவீரன், கண்டிப்பா என் உயிரை காத்தான் உத்தமன். கண்டிப்பா நிறுத்தவையா உன் அரசவையை? ஏன் கர்ணனை இடிகுலத்தான் ஈரச்சாதி என்று இழிவுபடுத்தினாய்? கண்டிப்பா. இன்று முதல் ஆஹா. இந்த அங்கு தேசத்துக்கு மன்னனாகவும் கண்டிப்பா. கௌரவர் 100 பேத்துக்கு அண்ணனாகவும் சேனாதி பட்டம் தரித்தார். அன்று முதல் இன்று வரை இந்த அங்கு தேசத்தை எனக்கு முடிசூட்டினார். கண்டிப்பா கண்டிப்பா அன்பா, ஐயா, அந்த கௌரவருக்காகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். கௌரவருக்காகவே சேனாதி பட்டம் தரித்து இந்த அரசபையில என்னைக்கு என் மானத்தை காத்தியோ, இன்று முதல் என் உடலிலே ஓடுகின்ற ஒரு சொட்டு ரத்தம் கடைசி மூச்சு இருக்கு வரை அந்த யமனே எதிர்கொண்டு வந்தாலும் என் உயிர் போன பிறகுதான் உன்னை யமனாவதால் தொட முடியும். அப்படி என்று கவருக்காகவே சேனாதி பட்டம் தரித்திருக்கிறேன். அதனால் 18 நாள் சண்டை பாண்டவருக்கு கௌரவருக்கும் குருச்சேத்திரத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. இதுவரை 16 நாள் சண்டை முடிந்திருக்கிறது. விடிந்தால் 17ஆம் நாள் சண்டைக்கு இந்த கர்ணனுக்கு சேனாதி பட்டம் தரித்திருக்கிறார். அதனால் குலக்கரைக்கு சென்று சூரிய நமஸ்காரம் செய்ய வேண்டும். கேளுங்கள் சபையர்களே, கர்ணாகப்பட்டவன் 18 நாள் சண்டையிலே பாண்டவர்களை வீழ்த்த வேண்டும் என்று கர்ணாகப்பட்டவன் பகிர்தி என்கிற தெப்பக்குளத்துல சூரிய நமஸ்காரம் செய்யறான். அப்படி சூரிய பூஜை செய்யும் பொழுது கர்ணன் மோட்சம் அடைவது கர்ணன், அதாவது முன் ஜென்மத்தில தும்சுகனுக்கும் தும்சுகனா பிறந்தவன் தான் இந்த ஜென்மத்துல கர்ணனாக பிறந்துள்ளான். கண்டிப்பா கண்டிப்பா. அதனால இப்ப சூரிய நமஸ்காரம் செய்யும் பொழுது இந்த சூரிய பூஜையில நாம எந்த ஒரு கஷ்டம் நஷ்டம் பாவம் புண்ணியம் ஏதோ ஒரு செய்திருந்தாலும் நமக்கு வரக்கூடிய துன்பமே இருந்தாலும் கர்ணனுடைய சூரிய நமஸ்காரத்தில் சேர்ந்து கொண்டா குடும்பத்தில் உள்ள காத்து கருப்பு கந்திஷ்டி வாங்கல் பேய் பிசாசு மந்திர தந்திர செய்வன கோளாறு எதுவா இருந்தாலும் மழை போல் கஷ்டம் இருந்தாலும் பனி போல் நீங்கம்மா. இப்ப சூரிய பகவானுடைய மகன் இப்ப கர்ணன் சூரிய பூஜை செய்ய போறாரு. உங்க கையில உள்ள காணிக்கை கொண்டு வந்து, அதாவது இந்த துணியில போட்டு கற்பூரத்தை வாரத்தை தொட்டு கும்பிட்டீங்களா நல்லதே நடக்கும். இப்போது கர்ணனாகப்பட்டவன் சூரிய நமஸ்காரம் செய்வதற்கு காத்து கருப்பு பில்லி சுனி எடை ஏவல் எதுவா இருந்தாலும் நீங்கிறோம். வாங்க சாமி, இது ஒரு தெய்வம். கர்ணன் என்பது மகாபாரதத்துல ஒரு தெய்வம். மனோர் மணியை போற்றி மாதவன் முதல்வா போற்றி ஐயத்திலேயும் மனோர் மணி சர்வசடாதரி போற்றி காலனை அவனையும் காலால் உதைத்தவா போற்றி கார்பாய் கார்பாய சூர்யா தேவான கார்பாயம் ஓ மனோர் மணி போற்றி மாதவன் புதல்வா போற்றி சத்தியாரே போற்றி சர்வசடாதரி போற்றி கார்பாய் கார்பாய்